முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் நிலத்திற்கு உரம் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். அப்போதுதான் தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து வெற்றியை அடைய முடியும். இதைத்தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதைக்குள்ளும் விருட்சம் பொதிந்திருக்கிறது என்பதை இளம் மொட்டுகளை கொண்டு காட்சிப்படுத்தி வருகிறோம். மக்கள் வணக்கம், இது விருட்சமாகும் விதைகள். இன்றைய விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக சென்னையை சேர்ந்த ஹரிஷ் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். இவரோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இவர் சிலம்பம் மற்றும் தடகளம் 2 விளையாட்டுகளிலுமே சிறந்து விளங்கியிருக்காரு. அதே மாதிரி 2 விளையாட்டுகளிலுமே தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டியில் பதக்கம் வென்றிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பயிற்சியாளரே இன்றித்தான் விளையாட்டில் காலடியை எடுத்து வச்சிருக்காரு. இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து தன்னைத்தானே மெருகேற்றி தான் இந்த இடத்திற்கு வந்திருக்காரு. வாங்க அவரை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹரிஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். விளையாட்டுகளில் நம்ம தேர்வு பண்ணும்போது ஏதாவது ஒரு விளையாட்டு தேர்வு பண்ணி அதில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும்னு தான் நினைப்போம். குறிப்பாக பன்னாட்டு அளவில் கலந்துக்கிட்டு நாட்டுக்கே பெருமை தேடி தரணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் சிலம்பம் விளையாட்டிலும் தேசிய அளவில் போயிருக்கீங்க, தடகளத்திலும் மாநில அளவில் சிறந்து விளங்கியிருக்கீங்க. 2 விளையாட்டிலும் ஒரே நேரத்தில் எப்படி பயணிக்கிறீங்க? முதல்ல சிலம்பம் வீட்டில் சேர்த்து விட்டு தான், வீட்டில் கொஞ்சம் இது கட்டாயப்படுத்தி அமுச்சு விட்டு தான். அது போய் ஒரு 7-8 மந்த்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேட்டும் நேஷ்னல்ஸும் வந்தது. முதல்ல நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணேன். நேஷ்னல் அட்டன் பண்ணி கோவாவில் நடந்தது. கோவாவில் அட்டன் பண்ணி தான் கோல்டு மெடல் அடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் போய் ஸ்டேட்டை அடிச்சுட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அத்லெட்டிக்ஸ் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அப்புறம் உங்களோட முதல் போட்டி எது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா டியூஷனில் ஒரு டியூஷன் மாஸ்டர் தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். ரெஃபர் பண்ணது அவர் சொல்லி தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நேஷ்னல்ஸும் ஸ்டேட்டும் போனது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட அளவில் முதல்ல கலந்துக்கிட்டு தேர்வாவாங்க. அதற்கப்புறம் மாநில அளவில் தேர்வாகினதுக்கு அப்புறம் தான் தேசிய அளவில் கொண்டு போவாங்க. நீங்கள் முதல்ல எடுத்த உடனே எப்படி தேசிய அளவிலான போட்டிக்கு போனீங்க? எப்படி உங்கள் மாஸ்டர் உங்களை அனுமதிச்சார்? அது முதல்ல ஓப்பன் நேஷனல்ஸ் மாதிரி அண்டர் 22 அண்டர் 18 வரைக்கும் வச்சாங்க. அதில் என்ட்ரி போட்டு தான் போய் மெடல் பண்ணுது. இது யாரும் எதிர்பார்க்கல நான் மெடல் பண்ணுவேன். சும்மா ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனது தான். இப்போது சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிலேயே ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, வாழ்வீச்சு, மான் கொம்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி தனிப்பட்ட முறையில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிங்களா? இல்லை சண்டை போடுதல் கூட அதில் உண்டு, அதில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சிங்களா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு இருக்குது. நான் மொத்தம் 3 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சண்டை. அது சண்டை ஒற்றை கொம்பில் கோல்டு, இரட்டை கொம்பில் கோல்டு, ஃபைட்டில் பிரான்ஸு. இது 3த்தையும் மெடல் பண்ணி பண்ணேன். ஸோ இது நேஷ்னல்ஸில். ஸ்டேட்டில் ஒற்றை கொம்பை மட்டும் பிரான்ஸ் பண்ணேன். இப்போது முதல்ல தேசிய அளவிலான போட்டியை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போது நீங்களே சொன்னீங்க ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு 2த்துலேயுமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிங்க அப்படின்னு. சண்டையில் மட்டும் வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. சண்டையில் என்ன தப்பாச்சு? எதனால் உங்களுக்கு வெண்கலம் பதக்கம் கிடைக்கல? ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வரைக்கும் நல்லா தான் போயிருந்துச்சு. அவன் ஆப்போனண்டில் இருக்கிறவருக்கு ஒரு ஹைட்டு பெனிஃபிட்டு. அப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பேன். என்னால் அவ்வளோ இதுவாக போயிட்டு பாயிண்ட்டும் எடுக்க முடியல. அதனால எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு அடி வேறு வந்ததுனால எனக்கு அந்த அப்படியே ஃபைனல் ரவுண்டு ஒரு பாதியாக தான் போயிருந்துச்சு. அவன் விளையாட மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் நான் லாஸ்ட் ரவுண்டு அட்டன் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். இப்போது சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சண்டை அப்படிங்கிறது எத்தனை சுற்றுகள் இருக்குது, எத்தனை நிமிடங்கள் உங்களை எதிராளியோடு மோத விடுவாங்க, எப்படி இதில் புள்ளிகளை பிரிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் அடி வாங்கிட்டா திருப்பி அவங்கள அடிக்க முடியாதா? பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டரு, லெக்கு இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஹெட்டில் அடித்தாலும், ஹிப்பு, அப்புறம் இதில் அடித்தாலும் ஃபவுல் சொல்லுவாங்க. ஃபவுல் சொல்லிட்டு 2 பேரே விளக்கிடுவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு ரவுண்டு மொத்தம் 3 ரவுண்டு இருக்கும். 3 ரவுண்ட்லேயும் ஒரு ரவுண்டுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும். அது ஒரு நிமிஷத்தில் வச்சு தான் அது எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட் வச்சு தான்.
இதில் உங்களுக்கு ஸ்லிப் ஆனது எதனால்? அதே மாதிரி சும்மா பேருக்கு தான் போட்டியில் கலந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. எதிராளியை அடிக்கும்போது எதனால் உங்களால் திருப்பி தாக்க முடியல? எப்படியும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு தான் போட்டிக்கு போயிருப்பீங்க. எதனால் உங்களுக்கு தவறுச்சு? நான் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் போட்டு மீறியும் தலையில் பட்டு ரத்தம் வந்தது. அது ரத்தம் வந்ததுனால தான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஜஸ்ட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தது. 2 போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுட்டு ஒரு போட்டியில் வந்து நீங்கள் வெண்கல பதக்கம் வாங்கினீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் பயிற்சியாளர் என்ன சொன்னார்? இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் காமிச்சிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கோச் வந்து அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல என்கிட்ட. இந்த மாதிரி ஜஸ்ட்டு அவருக்கு என்னை கூட்டின்னு வர மாதிரி தான். நீ போயிட்டு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டின்னு போனேன். ஆனால் அவர் என்கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இவன் மெடல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் 2த்துலேயும் கோல்டு சில்வர் வச்சது வந்து அவர் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் எதிர்பார்க்காத ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. தேசிய அளவிலான போட்டியை முடிச்சாச்சு. இதுதான் உச்சம். இதற்கு அடுத்தது வந்து பன்னாட்டு அளவிலான போட்டிக்கு தான் நம்ம போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? மறுபடியும் மாநில அளவிலான போட்டியில் பங்கெடுத்தீங்க. உங்களை மறுபடியும் மாநில அளவிலான போட்டிக்கு உங்கள் பயிற்சியாளர் ஏன் தேர்வு பண்ணார்? அந்த மாநில அளவிலான போட்டி எப்படி இருந்தது? தேசிய அளவிலான போட்டியில் பங்கெடுத்த அனுபவம் இந்த போட்டியில் உங்களுக்கு பயன்பட்டதா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது எல்லாருக்கும் ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஓப்பன் என்ட்ரி மாதிரி ஓப்பனாக போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வர மாதிரி தான். அதனால் நேஷ்னல்ஸ் முடித்தோடனே ஸ்டேட்டு போனோம். ஸ்டேட்லேயும் எப்படி ப்ரொசீஜர் இருந்தோ அதே ப்ரொசீஜர் தான் நேஷ்னல்ஸ் எது ப்ரொசீஜர் இருந்தோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட்லேயும் நடந்தது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் ஸ்டேட்டில் மெடல் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறத விட டைரக்ட் ஓப்பனில் போகிறது இது. நீங்கள் கலந்துக்கிட்ட இத்தனை போட்டி தொடர்களில் இருந்து மற்றவர்களை பார்த்து, அதாவது மற்ற போட்டியாளர்களை பார்த்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் நாமளே மேம்படுத்திக்கணும் அப்படின்னு எதையாவது பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? உங்கள் பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்களே கேட்டிங்களா? என்ன எல்லாம் நீங்கள் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தீங்க? நேஷ்னல்ஸ் போகும்போது எனக்கு ஒரு சீனியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸில் வந்து எல்லாம் நிறைய எல்லாம் ஓப்பனாக நிறைய எக்ஸ்ட்ரா இதுதான் போட்டு பண்ணாங்க. அதுதான் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை. இந்த மாதிரி கோச்சிட்ட கேட்டோன்னே அதுக்கு நீ ஒரு ஸ்டெப்பு போகணுண்டா, ஒரு ஸ்டெப்பு போனதுக்கப்புறம் தான் அதான் உனக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தேசிய அளவிலான போட்டிக்கு போகும்போது குறிப்பிட்ட சில விஷயங்களை எல்லாம் பார்த்தேன், அதையெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் பார்த்தவைகள் எல்லாம் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? சிலம்பத்தில் எந்த லெவல்னா ஒரு பெல்ட்டு எல்லோ, க்ரீன் 1, க்ரீன் 2, க்ரீன் 3, ப்ரௌனு, ப்ரௌன் 1, ப்ரௌன் 2 அந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது. நான் அப்போது க்ரீன் 2 தான் இருந்தேன். க்ரீன் 3 தாண்டதுக்கப்புறம் ப்ரௌன் 1 வந்ததுக்கப்புறம் தான் அந்த எலாபரேட்டாக பண்ணவங்க அதை எலாபரேட்டாக பண்ணாங்களே அந்த எலாபரேட்டாக கற்றுக்கணும். கற்றுக்கணுன்னா தான் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னாங்க. நான் க்ரீன் 2ல் இருந்ததுனால அப்போ என்னால் கற்றுக்க முடியல. எங்கள் கோச்சிட்ட சொன்னாங்க, நீ ப்ரௌன் 1க்கு வா, ப்ரௌன் 1 வந்ததுக்கப்புறம் நீ இதாக கற்றுக்கலாம் அப்படின்னாங்க. உங்களுடைய முதல் தேசிய அளவிலான போட்டிக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய வயசு என்ன? எங்கே நடந்தது? அப்போது எல்லாம் தனியாக போவீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் கூட யாராவது வருவாங்களா? அதே மாதிரி நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு வந்து வெற்றி பெற்றதையெல்லாம் உங்களுடைய பள்ளியில் சொல்லியிருக்கீங்களா? நான் அது கலந்துக்கும் போது எனக்கு 14 வயசு இருக்கும். என்னென்னா கோவாவில் நடந்தது. வீட்டில் தான் யாரும் வரல, நாங்கள் எல்லாம் ட்ரெயினில் தான், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயினில் போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. அப்படியே நானும் அப்படியே அவங்க ஃபேமிலியோட ட்ரெயினில் போயிட்டோம். ஸ்கூலில் தான் அவ்வளோவா சொல்லலை எனக்கு. இப்போது சிலம்பம் இல்லாட்டி வேறு எந்த விளையாட்டு மீது உங்களுக்கு ஆர்வம் போயிருக்கும்? வேறு எந்த விளையாட்டை தேர்வு பண்ணி நீங்கள் விளையாடி இருப்பீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து கொக்கோலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலில் பசங்களோட இந்த பிடி பீரியடில் விளையாடும் போது கொக்கோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் சிலம்பம் சேர்த்து விட்டோன்னே அது சிலம்பமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நேஷ்னல்ஸ் போய் ஸ்டேட் போனேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது தடகளம் மேலே வந்து ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதன் காரணமாக தடகளம் மேலே வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அது திடீர்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஓடுறாங்க, சரி நம்மளும் ஓடுவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லா ஓடுறோமே, நம்மளும் அத்லெட்டிக்ஸ் போகலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டு மூலயமா நான் அந்த ஒரு கிளாஸில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன்.
உங்கள் நண்பர் மூலயமா தான் வந்து ஓட்டப்பந்தயத்திற்கு வந்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் உங்கள் பயிற்சியாளர் யார், அவங்களுடைய பெயர் என்ன, எப்படியெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து தனியாக பயிற்சி கொடுத்துருக்காரு, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்டு மூலிமா சேர்ந்தது. அவர் கோச் பேர் வந்து மேக்ஸ்வெல்லு. அந்த அந்த இது கிளாஸ் நேம் வந்து ட்ராக் ரைடர்ஸ் அத்லெட்டிக்ஸ் கிளப்பு. ஐசிஎஃப் சவுத்து காலனியில் வந்து டெய்லியும் மார்னிங் 5:30 to 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும். இதுக்கு ப்ராக்டிஸ் போகிறோம். எல்லாருமே சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே வருவாங்க. காலேஜு ஃபிட்னஸ்க்கும் எல்லாருக்கும் வருவாங்க. இதில் நல்லா பண்ணுற பசங்களை தான் எடுத்து ஈவினிங்லும் ஐசிஎஃப் ஸ்டேடியம் ஜிம்மு அந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் அடிக்க வைப்பார். காலையில் மற்றும் மாலை 2 வேளையிலுமே ஓட்டப்பந்தயத்திற்காக பயிற்சி எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. கல்லூரி வேற படிக்கிறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அந்த படிப்புக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் வந்து டே ஷிஃப்ட்டு, அதனால் காலேஜ் டே ஷிஃப்ட்னால கரெக்டாக காலேஜில் சொல்லிக் கொடுத்தது ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நைட்டு வந்தோடனே உட்காந்து படிக்க டைம் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போது தடகளம் பற்றி வருவோம். முதல்ல தொடங்கும் போது எடுத்த உடனே 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு தான் உங்களை தயார் பண்ணாங்களா, இல்லை 100 மீட்டர் அப்படின்னு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து மெருகேற்றினாங்களா? முதல்ல வந்து கொஞ்சம் பாடியை வந்து ரொம்ப நான் ஃபேட்டாக இருந்தேன். அது முதல்ல லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை ஸ்ட்ரென்த்தனு அப்புறம் இந்த எண்டோரன்ஸு எல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் என்னை 200க்கு செட் பண்ணார். 200 செட் பண்ணோன்னே நான் 200க்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த ட்ரில்ஸு ஸ்ட்ரென்த்தனிங்கு எல்லாம் பண்ணி தான் இப்போது 200க்கு நான் செட் ஆகி ஈவெண்ட்டு இப்போ மெயின் ஈவெண்ட்டே 200ன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போது 100 மீட்டர் எத்தனை வினாடிகளில் வந்து நீங்கள் கடந்தீங்க, 200 மீட்டர் எத்தனை வினாடிகளில் வந்து கடந்தீங்க, பயிற்சி ஓட்டத்தில் எவ்வளவு வினாடிகளுக்குள்ளே உங்களால் ஓட முடிஞ்சுது, அதையே ஒரு போட்டியில் போய் ஓடும்போது அதில் ஏதாவது நொடிகள் வந்து வேறுபட்டதா? 100 மீட்டர்ஸ் அப்போது வந்து எங்கள் சீனியர்ஸ் தான் 11 ஃப்ளாட் கிட்ட ஓடுவாங்க. அப்போ நான் புது பையனால் எனக்கு அவர் எதிர்பார்த்தது 12க்குள்ளே 13க்குள்ளே. அப்போ நான் 12க்குள்ளேயே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் 200 ஓடும்போது 200 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓடுறதுக்கப்புறம் ஒரு 26, 27 எதிர்பார்த்தாரு. நான் ஒரு 27க்குள்ளே ஓடி நல்லா டைமே நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோச் என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு இப்போ என் பர்சனல் பெஸ்ட்டு 23.24 பண்ணுறேன். இப்போது ஓட்டப்பந்தயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதல் போட்டி எது, எங்கே நடந்தது, எடுத்த உடனேயே மாநில அளவிலான போட்டியில் பங்கெடுத்தீங்களா, இல்லை முதல்ல சின்ன சின்ன போட்டிகளில் எல்லாம் கலந்துக்கிட்டு அதற்கு அப்புறம் அதில் எப்படி சரியாக ஓடுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மாநில அளவிலான போட்டிக்கு உங்களை அனுப்புனாங்களா? இதில் திட்டம் வரைமுறை அப்படிங்கிறது என்ன? இதில் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷனல்ஸ் இது பொறுத்த வரைக்கும் ஒரே இது தான். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே வந்து சென்னை டிஸ்ட்ரிக்கு நேரு ஸ்டேடியமில் நடந்தது. நேரு ஸ்டேடியமில் எனக்கு 200 ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி போட்டு எனக்கு அப்போது புது பையனால் எனக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் கற்றுக்கொத்தரை வச்சு ஓடினேன். அதில் வந்து 6th முடித்தேன். ஃபஸ்ட்டு ரேஸு என்னோடது. முதல் போட்டியில் 6வது இடத்தை பிடிச்சதா சொன்னீங்க. அந்த போட்டியில் எவ்வளவு நொடிகள் அந்த தூரத்தை கடந்தீங்க, அதை பார்த்துட்டு உங்களுடைய பயிற்சியாளர் என்ன சொன்னார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த போட்டி என்ன கற்றுக் கொடுத்தது? 6th முடிச்சதில் வந்து ஒரு 27 பண்ணேன். அன்றைக்கி 27 பண்ணேன். அன்றைக்கி கோச்சிக்கிட்ட சொல்லும் போது வரலாம், இப்போ தான்டா வந்த, போக வந்துடுவாடா, இன்னும் நெக்ஸ்ட்டு மீட்டில் பார்த்துலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை நல்லா பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டு போட்டு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போது தடகளத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது, அதாவது ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் அப்படின்னு நிறைய இருக்குது. இதையும் பலர் விரும்புவாங்க. இதில் உங்களால் கவனம் செலுத்த முடிஞ்சுதா? ட்ரிபிள் ஜம்ப் மட்டும் 12th படிக்கும் போது ஜோனலில் வந்து 2nd ப்ளேஸ் பண்ணேன். அது வந்து அதுவும் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தான். ட்ரிபிள் ஜம்ப் கூட அவன் கொஞ்சம் சொல்லி கொடுத்தான். அதை வச்சு எப்படியோ ஜோனலில் மெடல் பண்ணேன். 2nd ப்ளேஸ் பண்ணேன் ஜோனலில். இப்போது மண்டல வாரியான போட்டியில் வந்து குறிப்பாக ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டில் வந்து பதக்கம் வென்றதா சொல்லியிருந்தீங்க. இது வந்து கல்லூரியின் சார்பாக போனதா, இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்களே போய் வென்றெடுத்தீங்களா? இல்லை, ஸ்கூலில் ஜோனல்னு கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்கூலும் வச்சு, அந்த ஸ்கூல் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் பண்ணது. அது பள்ளியின் சார்பாக ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் பதக்கம் வெல்லும் பொழுது பள்ளி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்தது, அதே சமயம் வீட்டில் சொல்லும்பொழுது வீட்டில் என்ன சொன்னாங்க? ஸ்கூல் அப்ரிஷியேட் பண்ணும்போது நல்லா
ஹாப்பியானாங்க. இந்த மாதிரி லல்லாடா ஓகேடா, அதுக்கப்புறம் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கும் ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. வீட்டில் சொன்னதுக்கும் வீட்டில் வந்து நல்லா பண்ணு, இதில் டிஸ்ட்ரிக்டில் போய் ஒழுங்காக பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு என்னால் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ எனக்கு சரியான ப்ராக்டிஸ் இல்லை. எனக்கு ஜஸ்ட்டு பேசிக்கை வச்சு தான் நான் போயிட்டு அந்த ட்ரிபிள் ஜம்ப் பண்ணேன். அதனால் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு என்னால் அவ்வளோவா ப்ளேஸ் பண்ண முடியல. அப்போது கல்லூரியில் சேர்ந்த பிறகு தான் உங்களுக்கு பயிற்சியாளர் அப்படிங்கிற ஒருவர் தனிப்பட்ட முறையில் கிடைச்சாரா? அப்போது பள்ளியின் சார்பாக நீங்கள் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் நீங்கள் பதக்கம் வெல்லும்போது அதற்கான பயிற்சியாளராக இருந்தது உங்களுடைய பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் தானா? ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் பிடி சார் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் இது பண்ணார். ட்ரிபிள் ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து ஜோனலில் மெடல் பண்ணேன். 12th போர்டு சரி வரதுனால 12th சரி இப்போதைக்கு அத்லெட்டிக்ஸ் பண்ணாமல் அப்படின்னு 12th கான்சன்ட்ரேட் பண்ணோன்னே 12th முடிஞ்ச உடனே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமே என் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி நான் அந்த கிளப்பு போய் சேர்ந்தேன். இப்போது மறுபடியும் ஓட்டப்பந்தயம் சார்ந்தே பேசலாம். முதல் போட்டியில் வந்து 6வது இடத்தை வந்து பிடிச்சதா சொன்னீங்க. அதற்கு அப்புறம் அடுத்த போட்டி தொடர் எது, எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, அதில் எத்தனாவது வந்தீங்க, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஜூனியர் ஸ்டேட்டில் வந்து அண்டர் 18 அதே தான் 200 கொடுத்தேன். 200 கொடுக்கும்போது சரி உட்காந்து அதை விட நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி ஓடும் போது 4th முடித்தேன். அப்போ 25 கிட்ட பண்ணியிருந்தேன் டைமிங். உணவு, உடற்பயிற்சி கால்களை வந்து வலுவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி அவங்க மேற்கொண்ட பயிற்சி வகுப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்கள் பயிற்சியிலிருந்து அது எந்த அளவுக்கு வேறுபட்டது? எதனால் அவங்களால அவ்வளோ வேகமாக ஓட முடிஞ்சுது? நான் அப்போ தான் அத்லெட்டிக் ஸ்கூல்லே என்ட்ரு ஆனேன். அவங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நான் ஜஸ்ட்டு அப்போது ஒரு 7-8 மந்த்ஸ் தான் வந்திருப்பேன். இன்னும் அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு அப்போது தோணுச்சு. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லை. உணவு பழக்க வழக்க முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது? எது மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்களால சிறப்பாக ஓட முடியும்? ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் 3 முட்டை, 11 மணிக்கு சிக்கன், அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு டயட் மாதிரி செவ்வாழை ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு. இது எப்போவுமே டெய்லியும் எடுக்கணும். மார்னிங் ஒரு மில்க்கு. இதுதான் டெய்லியும் எடுத்தேன்னா பாடி நல்லா இம்ப்ரூவ், பாடி தான் கொஞ்சம் விசிபிள் ஆகி நல்லா இப்போ ஜிம் தான் போயிட்டு கொஞ்சம் பாடி ஏற்றுனதுக்கப்புறம் ட்ராக்கில் உட்காந்தா நல்லா ஓட முடியும். உடற்பயிற்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம், அப்புறம் ஓட்டப்பந்தய பயிற்சிக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம், அப்புறம் படிப்பு, கல்லூரி அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்குமே தனிப்பட்ட நேரத்தை வந்து ஒதுக்குறீங்க. இப்படி ஒரு நாள் முழுவதும் இத்தனை பணிகள் வந்து செய்து கொண்டே இருந்தால் உடலில் வந்து சோர்வு ஏற்படும். இதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? மார்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டு காலேஜ் கிளம்பிட்டு ஈவினிங் ஒரு 1 o'clock தான் வந்துட்டு நல்லா தூங்கிடுவேன். தூங்கினதுக்கப்புறம் ஒரு 5-5:30க்கு ஜிம் இருந்தால் ஜிம்மு, ஸ்டேடியம் இருந்தால் ஸ்டேடியம் போயிட்டு ஜிம் முடிச்சுட்டு ஒரு 7:30 வந்துட்டு ஒரு 1.5 hour படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிட்டு பாடியை ரெக்கவர் பண்ணுறோம். அடுத்த போட்டி தொடர் பற்றி பேசுவோம். இப்போ 3ஆவதாக கலந்துக்கிட்ட தடகள போட்டி தொடர் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, அதில் எத்தனாவது வந்தீங்க, எத்தனை நொடிகளில் இலக்கை அடைஞ்சிங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு மீட் வந்து ஆவடியில் நடந்தது. ஆவடி பெட்டாலியன் கிரவுண்டில் நடந்தது. அது வந்து ஒரு கிளப்பு வச்சாங்க. அது வந்து ஒரு நார்மல் மீட் மாதிரி தான். சின்ன சின்ன பசங்களுக்கு சரி நம்மளும் போய் நம்மளோட பெஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து 200 இல்லை 400 தான் இருந்துச்சு. அதனால் 400 பண்ணும்போது அதுலேயும் 400 பண்ணும்போது 4th தான் முடித்தேன். அதுக்கப்புறம் ரிலே பண்ணும்போது செகண்ட் ப்ளேஸ் பண்ணோம். மிட்லி ரிலே பண்ணும்போது செகண்ட் ப்ளேஸ் பண்ணோம். தேசிய அளவிலான போட்டிகளில் கூட நம்மளால் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததா? அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா அந்த போட்டிகளில் எல்லாம் பங்கெடுத்து எவ்வளவு கால அளவுக்குள்ளே முடிச்சிங்க? 400 வந்து அப்போது வந்து 1 கிட்ட தான் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் 400 பண்ணும்போது 1 பண்ணேன். 1 பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான டைம் அது. அப்போ ஏஜில் தான் 51-52 பண்ணுவாங்க. அதனால் அது ரொம்ப கம்மி. அதனால் எனக்கு அந்த 400 ஈவெண்ட்டு எனக்கு செட் ஆகலன்னு அப்பயே தோணுச்சு. ரிலே வந்து எனக்கு 3rd லெக் கொடுத்தாங்க, செகண்ட் லெக் கொடுத்தாங்க. செகண்ட் லெக்கில் எனக்கு அப்போ 200 மிட்லி ரிலே. ஒருத்தர் 100 பண்ணாங்க, ஒருத்தர் 200 பண்ணாங்க, ஒருத்தர் 300, ஒருத்தர் 400 பண்ணுவாங்க. எனக்கு வந்து செகண்ட் லெக் நான் 200 பண்ணேன்னு சொல்லிட்டு 200 கொடுத்தாங்க. நான் 200 வந்து ரிலே செகண்ட் லெக்கில் இருக்கும்போது
100ல் ஒருத்தரை வந்து பாசிங் பண்ணோன்னே நான் 200 ஓடி தேர்ட் லெக்கில் எனக்கு தேர்டில் கொடுத்தாங்க. தேர்டில் கொடுத்து நான் புஷ் பண்ணி செகண்டில் கொடுத்தேன். புஷ் பண்ணி செகண்டில் கொடுத்தோன்னே அவங்க தேர்டுக்கு போயிட்டு தேர்ட்லேருந்து அப்படியே அதே லீடை வச்சுன்னு ஃபோர்த்துக்கு கொடுத்து ஃபோர்த் அதே லீடை வச்சுக்கின்னு முடித்தாங்க. நீங்கள் கலந்துக்கிட்ட அடுத்த போட்டி தொடர் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதில் எப்படி செயல்பட்டீங்க, எவ்வளவு நொடிகளில் இலக்குகளை கடந்தீங்க, எத்தனாவது இடம் பிடிச்சிங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த 2025ல் சேலம் மீட் அட்டன் பண்ணேன். சீனியர் ஸ்டேட் அட்டன் பண்ணும்போது ஈச் 200 தான் என்ட்ரி கொடுத்தேன். 200 சேலமில் போய் அட்டன் பண்ணும்போது அப்போயும் 4th தான் முடித்தேன். 4th முடிக்கும் போது என் டைமிங் வந்து 25 ஓடினேன். 25 ஓடினேன். கோச்சிக்கிட்ட சொன்னதுக்கு இந்த மாதிரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பாடியிலலாம் ஏற்றிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னார். அதையும் மறுபடியும் நெக்ஸ்ட்டு மீட்டு வந்தது. நெக்ஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மதுரை போனோம். மதுரையிலையும் போயிட்டு போனால் 3rd முடித்தேன். என் ஏஜில் நான் 3rd முடித்தேன். அப்போது என் டைமிங் வந்து 24 கிட்ட 24 பண்ணேன். 24 பண்ணிட்டு அப்புறம் கோச் என்ன பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் கம்மியாகுது, அப்படியே நல்லா பண்ணு கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணார். நானும் அதே மாதிரி மீட்டு பண்ணி இப்போது ரீசெண்டாக சென்னை டிஸ்ட்ரிக் முடிஞ்சது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து 23 பண்ணேன். 23ல் ஈச்சில் 3rd தான், ஈச்சில் 4th தான் வந்தேன். அதில் ரொம்ப இந்த சென்னை டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் டஃப்பு. அதனால் ஈச்சில் 4th வந்து 23 பண்ணேன். ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 20, 21, 23, 22 அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போது நீங்களே சொன்னீங்க, முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு 23 நொடிகளில் இலக்கை எட்டியதாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக மதுரையில் நடந்த போட்டியில் வந்து 3வது இடம் பிடிச்சதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுதான் உங்களுடைய போட்டியிலேயே சிறந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்போ வந்து உங்களுடைய இலக்கை கடந்த நொடிகள் வந்து 24ஆக இருக்கிறது. ஆனால் சென்னையில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட போது இலக்கை எட்டிய நொடிகள் வந்து 23ஆக இருந்த பொழுதும் 4வது இடத்தை தான் உங்களால் பிடிக்க முடிஞ்சுது. என்னதான் நொடிகளை வைத்து குறைவாக காட்டினாலுமே முதல் 3 இடங்களை பிடிக்க முடியல. அப்போ அந்த தவற விட்ட தருணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சு? கிட்ட வந்து இன்னும் 2 செகண்ட் தானே, அந்த 2 செகண்டை கம்மி பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எண்டூரன்ஸ் ஏற்றி நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் மட்டும்தான், நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் ஃபுல் ஒர்க் அவுட்டு எந்த டைமிங்கிலும் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த 2 செகண்டை கம்மி பண்ண முடியும். அந்த 2 செகண்டை கம்மி பண்ணதுக்குள்ளே ஃபுல்லாக பாடியில் இருக்கிற மொத்த பார்ட்ஸும் பிரிக்கணும். பிரித்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த 2 நிமிஷத்தை கம்மி பண்ண முடியும். எந்த அளவுக்கு விளையாட்டு முக்கியமோ அதே அளவுக்கு படிப்பு முக்கியம். பொதுவாக விளையாட்டில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறோமோ அதோடைய பிரதிபலிப்பு படிப்பிலும் தெரியும், சிறப்பாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் விளையாட்டு உங்களுக்கு படிப்பில் கை கொடுத்துருக்கா? நான் சிலம்பம் பண்ணும்போது நேஷனல்ஸ் மெடல் பண்ணோடனே ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கம் பண்ணுறது சான்சஸ் அப்போ வந்தது. அப்போ என் விளையாட்டுத்தனத்தால் நான் அது சொல்லலைனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிலம்பமும் அத்லெட்டிக்ஸாக பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க நல்லா, அப்போ தான் ஓரளவு படிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடறேன். அப்போ தான் ஸ்போர்ட்ஸ்னு இந்த சிலம்பம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பு அவ்வளோவா இல்லை. இப்போது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படித்து 11th and 12th நல்லா மார்க் எடுத்தேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? என்னோடய ஃப்யூச்சர் ஏன்னு CA ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். கல்லூரிக்கு அப்புறம் விளையாட்டை வந்து தொடருவீங்களா, இல்லை கல்லூரியோட விளையாட்டை நிறுத்திடுவீங்களா? அதே மாதிரி சிலம்பத்திற்கும் பயிற்சியாளர் என்று யாராவது கிடைச்சா மறுபடியும் அதை தொடங்குவீங்களா? சிலம்பமுக்கு இப்போ கோச் கிடைப்பாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் அத்லெட்டிக்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல கோச் கிடைச்சிக்கிறாரு. அது நான் வந்து காலேஜுக்கு அப்புறமும் நான் விடுற மாதிரி இல்லை. காலேஜுக்கு அப்புறமும் நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்கோ ப்ளேஸ் பண்ண முடிஞ்சால் நான் நல்லா கன்ஃபார்ம் ப்ளேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என் கரியரே பார்க்கணுன்னா என்னோடய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் வந்து அந்த காலேஜுக்கு அப்புறமும் நான் அது என்னோடய வழியில் அந்த இதில் தான் போகணும், CA ஆகணும்னு சொல்லிட்டு அதை அந்த கோர்ஸையும் விட மாட்டேன். 2த்தையும் பேரலாக வச்சு பார்த்துப்பேன். உங்களுடைய முன்மாதிரினா யார்? விளையாட்டுக்கு தனியாக சொல்லுங்கள், அதே சமயம் படிப்புக்கும் தனியாக சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன் அவ்வளோவா யாரும் இல்லை. படிப்புக்கு மட்டும் எங்கள் டியூஷன் சார் தான் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். டியூஷன் சார் நல்லா படி, உன் மேலே உனக்குள்ளே திறமை இருக்குது, நீ தான் வெளியேற்றின்னு வர மாட்டேங்கிறேன், உனக்குள்ளே திறமை இருக்குது, நீ வெளியேற்றின்னு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு 10th and 12th நல்லா மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் 12th நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் CA பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தோணுச்சு.
வாழ்த்துக்கள் ஹரிஷ். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா உங்களுடைய விளையாட்டு சார்ந்த அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க மென்மேலும் வளர, மென்மேலும் பதக்கம் வெல்ல, பன்னாட்டு அளவிலான போட்டிகள் எல்லாம் பங்கேற்க மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.